எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். இது செவன் சென்ஸ். தேர்தல் நெருங்கிக் கொண்டே இருக்கிற சூழ்நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் டெய்லி புது விவரங்கள் பிரச்சனையாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி என்ன நடந்தது தினசரி செய்தியாக கேட்கக்கூடிய அளவுக்கு டெய்லி ஒவ்வொருவர் ஒவ்வொரு கருத்தை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இது தவிர சசிகலா என்ன செய்ய போகிறார், அன்புமணி கூறிய கருத்து என பல கருத்துக்கள் பேசுபொருளாகி உள்ளது. இது குறித்து நம்மிடம் கருத்து பகிர்ந்து கொள்ள நமது மூத்த உதவி ஆசிரியர் அருண் அவர்கள் நம்மிடம் இருந்துள்ளார். வணக்கம் அருண். வணக்கம். நீங்கள் சொன்னது புது பிரச்சனை வருது, புது இன்னைக்கு என்ன கண்ணி வெடியோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்குன்றப்போ நமக்கு எல்லாருமே ஃபஸ்ட்டு பார்க்க தோணுறது 2 ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுட்டா போதும், இன்றைக்கி மொத்த நாளுடைய நியூஸே தெரிஞ்சிடுன்ற மாதிரி. ஒன்று மாணிக்கம் தாக்கூர் அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டு, இன்னொன்று பிரவீன் சக்கரவர்த்தி அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட். அவங்க 2 ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கும் போய் நோட்டிஃபிகேஷன் மட்டும் போட்டு எல்லா ட்வீட்டுக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் பெல் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா போதும், இன்றைய நாளுடைய டோட்டல் நியூஸ் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஏன்னா டிபேட் வராது, எல்லா டிவி சேனலும் இவங்களை பற்றி டிபேட்டே பண்ண மாட்டாங்க, பட் நியூஸ் மட்டும் வரும். அதனால் விவாதம் பண்ணுவதற்கு ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, எடப்பாடி, பிஜேபி, அண்ணாமலை, மோடி, அமித்ஷா, மோகன் பகவத், மோடி, விரிசலா இப்படின்னு தான் விவாதிப்பாங்க. இந்த பக்கமே தான் விவாதிச்சுட்டு இருப்பாங்க, தவிர இங்கே பேச மாட்டாங்க. பட் ஆனால் நியூஸ் ஆகும்ல, நம்மளாம் நியூஸ் கொஞ்சமாவது போடுவோம், மித்தவங்களுக்கு கொஞ்சம் நியூஸ் போடுவாங்கல்ல, அதனால நியூஸ் வந்து வருன்றனால வரப்பு இருக்குது. ஸோ நம்ம அதை மட்டும் பார்த்தாலே போதுன்ற மாதிரி அவர்கள் இருவர் தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஹெட்லைனாக மாறி இருக்கிறார். சிலருக்கு ஹெட்லைன், சிலருக்கு ஹெட்டேக் அப்படின்ற மாதிரி போயின்னு இருக்கிறது. இன்னைக்கு செவன் சென்ஸும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கிறது. ஏன் சார் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுடைய இன்றைய ட்வீட், ஆமாம், ஒரு நாளைக்கு 3-4 ட்வீட் போடுறாரு. இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது மகளிர் உரிமை தொகை என்பது ஒரு சிறந்த நலத்திட்டம் தான், ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் தான். ஆனால் அது மட்டுமே வெற்றியை வந்து உறுதிப்படுத்தாது. இதுக்கு முன்னாடி வந்து நடந்த மற்ற மாநில தேர்தல்களில் 9 மாநிலங்களில் இந்த மாதிரி அறிவித்ததில் 4 இடத்துல தான் வெற்றியே கிடச்சிருக்கு, 5 இடத்துல வந்து தோல்வி தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்கு. எஸ், அவர் சொன்னது ஃபேக்சுவலி பார்த்தோன்னா உண்மை. எப்படின்னா 9 மாநிலங்கள் லாஸ்ட்டு ஒரு 3 வருஷத்தில் நடந்த 9 பெரிய ஸ்டேட்ஸ் இது போல விஷயங்கள் ஃபேக்டர்ஸ், இது போல உரிமை தொகை அறிவிக்கப்பட்ட ஒரு 9 மாநிலங்களுக்கான தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஆட்சி, சத்தீஸ்கரில் காங்கிரஸ் ஆட்சி, ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி, தெலங்கானாவில் பிஆர்எஸ் ஆட்சி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு டெல்லியில் ஆம் ஆத்மி ஆட்சி. இந்த 5 அரசும் வந்து வீழ்த்தப்பட்டது. இது போல் மினிமம் கேரண்டி அந்த ஸ்கீம் வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு உரிமை தொகை போடுறாங்கல்ல, அந்த உரிமை தொகை போடுற ஒரு ஸ்கீம் வந்து அறிவிக்கப்பட்டும் அந்த 5 மாநிலங்களும் தோற்குது. ஒரு 4 ஸ்டேட்டில் மட்டும் ஜெயிக்கிறாங்க. எங்கன்னா பிஜேபி கூட்டணி இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில், பீகாரில் லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு அந்த 10,000 ரூபாய் போட்டு அறிவிக்கப்பட்டது. அதே போல் பார்த்தோன்னா உங்களுக்கு மத்திய பிரதேஷில் லட்லி பெஹன் யோஜனா அப்படின்னு அவர்கள் பண்ணது. ஸோ ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் அலையன்ஸ் வென்றது. இந்த 4 மட்டும்தான் வென்றிருக்கிறது. 5 தோல்விகள் இருக்கின்றதுன்னு பார்க்குறோம். சத்தீஸ்கர், ராஜஸ்தான், தெலங்கானா, ஆந்திரா, டெல்லி அப்படின்னு நம்ம 2023 எண்டுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். இதோடைய ஃபாலோ அவுட் இருக்கும். இந்த ஃப்ரீபி ரெவடி கல்ச்சர் அப்படின்னு விமர்சிக்கப்பட்டு பின்னர் பிஜேபி போன்ற விமர்சித்த கட்சிகளே இதை இம்ப்ளிமெண்ட் செய்து வெற்றி சுவையை கணித்த பிறகு ஒரு 5 தோல்விகள் இருந்திருக்கிறது, 4 வெற்றி இருந்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா சத்தீஸ்கருடைய காங்கிரஸ் தோல்வி அப்படின்றது பல டிகேட்ஸ் ஆகும். ஏன் அவங்க தோத்தாங்கன்னு யோசிக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா பிஜேபி கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான சிஎம் ஃபேஸ் கிடையாது. ஏன்னா ரமன் சிங்கை அவங்க மூவ் பண்ணி கூட்டு போய்விட்டாங்க. உங்களுக்கு லோக்கல் என்ன நடக்குன்றது தெரியாதுன்ற மாதிரி இருக்கிறது. பிஜேபி யூனிட் ரொம்ப சைலண்டாக இருக்கு. ஆர்எஸ்எஸ் கேமை மாற்றினாங்க. ஸோ அது என்ன வந்து நின்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிஜேபி கிட்ட ஃபேஸ் இல்லை, உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போசிஷன் ஃபிகர் இல்லை, ஆப்போசிஷன் ரொம்ப வீக்காக இருக்குது, ஸ்ட்ராங்கான காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது, செம்மையான பில்டப் இருந்தது. பூபேந்தர் பாகேல் நினைக்கிறவர், பகேலுக்கு அவருக்கு வந்து செம்மையான ஒரு பில்டப் இருந்தது, ஃபேஸ் வேல்யூ இருந்தது. மற்ற காங்கிரஸ் முதல்வர்களை விட, அசோக் கெலோட்டை விட, உங்களுக்கு கமல்நாத்தை விட அதிகமான ஒரு ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது அந்த பகேலுக்கு வந்து ஸ்ட்ராங்கஸ்டாக இருந்தார். ரொம்ப அக்ரெசிவாக பதிலடி கொடுத்துட்டு இருந்தார். பிஜேபிக்கு நேஷனல் லெவலையும் பதிலடி கொடுத்துட்டு இருந்தார். காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு பல விதங்களில் பசையை கொடுத்துட்டு இருந்தார். அப்படி இருந்த அவருக்கு பார்த்தோன்னா அவருடைய கவர்மெண்ட் வந்து தோர்த்தது இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் அப்புறமும். இதை நம்ம அப்படியே பேரல்ஸில் பொருத்தி பார்க்கணும். ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டுன்னு கட்டமைப்பு அந்த பிம்பம் இருந்தும் ஆப்போசிஷனில் வீக்கான ஒரு இது இருக்குன்னு பெர்செப்ஷன் இருந்தும் இது போன்ற ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டும் சத்தீஸ்கரில் காங்கிரஸ் தோற்றது. காரணம் என்ன அப்படின்னா ஒரு அண்டர் கரண்ட். உங்களால் அண்டர் கரண்ட்டை கண்டுபிடிக்க முடியாது. பாயிண்ட் 1.
இங்கே வந்து தமிழ்நாட்டு இப்போ பார்க்குறோன்னா ஸ்ட்ராங் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்றது அங்கே அண்டர் கரண்ட்லாம் இல்லை, ஓப்பனாகவே விசிபிளாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. நீங்கள் சும்மா ரோட்டில் நடந்து போகிறவங்ககிட்ட சும்மா கேட்டு பார்த்தோம்னா தெரியும் உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ரூல் இந்த கண்டினியூ ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஷாக்கிங்கான நம்பர்ஸ் தான் நமக்கு வரும். லிட்டரலி ஒரு பெரிய வேவ் போன்ற ஒரு இது இருக்கிறது. ஆனால் அது ஒரு வேவ் இருக்கானா வேவா இல்லை, அது வேணா அண்டர் கரண்ட்ல இருக்கு, ஆனால் ஆன்டி இன்கம்பன்சி ஹெவியா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்கீம் மட்டுமே வந்து அந்த கோபத்தை தணிச்சிடுமானா கிடையாது. திருப்பி அது வந்து எப்படி இருந்துக்குன்னா 3 மாசத்துக்கு நீங்கள் ஒரு மாதம் கொடுக்க வேண்டிய ஸ்கீமுக்கான காசு தானே இது அப்படின்ற மாதிரி வந்துடும். 2 மாதத்துக்கான சேர்த்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்கன்னா ஓகே தேங்க்யூ, சம்மர் தானே கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் ஓட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாங்க. வாங்கி வைக்கணும், வர வரைக்கும் லாபம் தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதன் மூலம் மக்கள் எப்படி செட்டில் ஆவாங்கன்னா, திமுக திருப்பி ஆட்சிக்கு வந்தால் 2000, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் 2000, அப்போ நம்ம ஜூன்ல இருந்து நமக்கு 2000 வரப்போகுது அப்படின்ற மாதிரி மக்கள் வேணா ஹாப்பியா இருப்பாங்க தவிர இந்த விஷயத்துல ஹாப்பி ஆவாங்களே தவிர இதனால கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னு கிடையாது. பட் ஆனால் ஒரு முக்கியமான ஒரு பிரம்மாஸ்திரமாக மாறலாம். இது பிரம்மாஸ்திரம்ன்றது நான் முதல்ல பிரம்மாஸ்திரம் தான் நினைச்சேன். பட் ஆனால் டு பி ஃப்ராங்க் அது அப்படியே யோசிச்சு பார்த்து ஒரு அஸ்திரமாக இருக்கிறது. என்ன அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஏடிஎம்கேவுடைய போல் ப்ராமிஸை வந்து அட்வான்ஸாக ஏடிஎம்கே அறிவிச்சிச்சு, அது இவரும் அறிவித்திருக்கிறார். உடனே 5000 போட்டது அப்படின்றது ஒரு நியூஸ் மேக்கிங்காக மாறி எல்லாருக்கையிலும் 5000 ரீச் அவுட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இது வந்து பிப்ரவரி மிடில் நடந்திருக்கிறது. தேர்தல் வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடக்க இருக்கிறது. நடுவில் உங்களுக்கு சாலிடாக 31 நாள் இருக்குது. எவ்வளோ 31 நாள், ஒரு மாதம் இருக்குது. அது தவிர பிப்ரவரியில் பாக்கி இருக்கக்கூடிய ஒரு 14 நாள், உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 10 நாள். இதில் வந்து தேர்தல் பிரச்சாரம், இன்னும் திமுக கூட்டணிக்குள்ள ஒவ்வொரு நாள் கூட்டணி கணக்கு, இதெல்லாம் எல்லாமே இருக்கிறது. அண்ட் திமுக எதை இது பெரிய வெற்றி ஆகும்னு நினைச்சாங்களோ அதுக்கு எதிராக கூட்டணி கட்சியை வந்து அதெல்லாம் இது பெரிய இதை நினச்சிக்காதீங்க, இது ஒன்றும் பெருசாக உங்களுக்கு வெற்றி கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் ஃபேக்ட். நம்ம ஆசிரியர் முன்னாடியே சொன்னது போல தான் 1,31,00,000 பேருக்கு வந்து 2024 போட்டுட்டு இருக்காங்க. 2023 பார்த்தோம்னா 1,20,00,000 பேர் கிட்ட போட்டுட்டு இருக்காங்க இந்த 1000 ரூபாய் அப்படின்றதுக்கு. ஸோ அவ்வளோ ஓட்டு திமுக வாங்கியிருக்காங்கன்னா கிடையாது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு வாங்கியிருந்தா கூட உங்களுக்கு 2 ஓட்டு வந்திருந்தா கூட பெருசாக வந்திருக்கணுமே, உங்களுக்கு அவ்வளோ வரலையே, எவ்வளோ டேர்ன் அவுட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ காசு அது கவர்மெண்ட்டோட ஸ்கீமை நான் அவைல் பண்ணிக்கிறேன், அது தனி. ஓட்டுன்றது தனி, ஓட்டுன்றது கவர்னன்ஸுக்கு அப்படின்ற மாதிரி பகுத்து ஆய்ந்து, இதுதான் பகுத்தறிவு. ஸோ பகுத்து ஆய்ந்து ஓட்டு போடுறவர்கள் தான் தமிழக வாக்காளர்கள். ஸோ நம்ம வந்து கலர் டிவி கொடுத்து வாங்கினோம் அப்படின்றதுல தான் ஒரு காலம் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லலை, அதை நம்ம மறுக்கலை. பட் ஆனால் அந்த காலம்லாம் தாண்டி போயிட்டோம், அதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஏழ்மை இந்தியாவில் இப்போ இல்லைன்றது தான் டு பி ஃப்ராங்க். ஏன்னா வறுமை நிறம் சிகப்பு படம் இருக்குல்ல, நம்ம ஆசிரியர் நிறைய டைம் சொல்லியிருக்காரு, நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணுறது தப்பே இல்லை. வறுமை நிறம் சிகப்புன்ற படத்தை இப்போ ரிலீஸ் பண்ண யாரும் பார்க்கறதுக்கு தயாராக இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம சும்மா போய் பார்க்கலாம், எல்லாரும் நம்ம வந்து மோடி அவர்கள் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போ ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார், அது ஒன்னே போதும் நம்ம வந்து இந்தியாவுடைய லெவல் எப்படி இருக்குது அப்படின்றது. நியோ மிடில் கிளாஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். மிடில் கிளாஸ், நியோ மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்றார். அதாவது புதிதாக மிடில் கிளாஸாக உருவெடுத்திருக்கக்கூடிய கோடிக்கணக்கானவர்கள் அப்படின்றார். அவங்க இன்னும் மிடில் கிளாஸ் இல்லை, ஆனால் புவர் அப்படின்ற நிலைமையில இருந்து, பிலோ பவர்ட்டி லைன்ல இருந்தவங்கன்றவங்கள இருந்து மிடில் கிளாஸுக்கு உருவெடுத்து வரக்கூடிய நியோ மிடில் கிளாஸ் அப்படின்னு. அதாவது அவங்க முழுசா மிடில் கிளாஸ் ஆகல, ஆனால் அவங்க புவர் கிடையாது அப்படின்ற ஸ்டேஜில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அப்படி நம்ம இந்தியா வந்து டோட்டலாக தமிழ்நாடு இப்போ டெவலப்டு ஸ்டேட் நம்ம கிளைம் பண்ணுறோம், இன்னும் நல்லா வளர்ந்துடணும்ல. ஸோ அப்படி இருக்க இந்த 1000ன்றது ஒரு முக்கியமான ஒரு இதாக எடுத்துப்பாங்களே தவிர, அப்பா எனக்கு பெரிய இதை வயிற்றுல பால் காய்ச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு வர மாட்டாங்க. இது ஒரு தேங்க்யூ வேல்யூ அடிஷன் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொல்வது மேத்தமெட்டிக்கலி கரெக்ட். பொலிட்டிக்கலி வருவோம், மேத்தமெட்டிக்கலி ஓகே, உங்களுக்கு எல்லாமே ஓகே சென்டிமெண்ட். பொலிட்டிக்கலி பார்க்கும்போது இந்த அவருடைய அரசியல் கணக்குகள் இருக்கக்கூடிய இன்டைரக்ட் கருத்தை தாண்டி டைரக்ட் கருத்துக்கே வருவோம். அவர் டைரக்டாக திருப்பி சொல்வது RS பாரதி அவருடைய கருத்துக்கு தான் அவர் பதிலடியாக இந்த கருத்தை திரு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறார். என்னன்னு சொல்கிறாரு, இது மட்டுமே உங்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இனிமேல கூட்டணி ஆட்சிலாம் எடுபடாது, கேட்க மாட்டாங்க, ஏன்னா நாங்கள் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டோம்னா திரு RS பாரதி அவர்கள் கிளைம் பண்ண, அதற்கு பதிலடியாக தான் இதை அவர் சொல்றாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னும் காங்கிரஸ் வந்து அந்த இதில் வலுவாக இருக்குது. நேற்று தான் அவங்க போட்டுருக்காங்க 173 நீங்கள் போட்டிட்டீங்க, அதில் வந்து 130 தோத்து போன இடத்த கேட்குறோம் நாங்கள் கேட்குது. அந்த அதாவது மைனஸ் பண்ணால் 40 அப்படின்னு வந்து நிற்குது. நம்ம முதலே சொல்லியிருந்தோம், சாணக்கியா தான் ஃபர்ஸ்ட் ஒன் டு ரிப்போர்ட் தட் காங்கிரஸோட டிமாண்ட் 40 சீட்டு, ஒரு ராஜ்யசபா, கூட்டணியில் ஆட்சி, ஆட்சியில் பங்கு அப்படின்ற, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கோஷம். இதுதான் அவங்களுடைய 3 ஸ்டாண்ட். இந்த 3 விஷயம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம வில் கண்டினியூ அப்படின்ற மாதிரி தான். ஸோ அப்படி இருக்க அவங்க மேலும் ஒரு முறை வந்து கிளியர் கட்டா இது பண்றாங்க. அலையன்ஸ் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான், காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ்ன்றது கன்ஃபார்ம் தான்.
அது உங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது ஓப்பனாக டிக்ளேர் பண்ணாமல் பின்னாடி பார்த்துக்கலான்ற மாதிரியே புகைச்சலோடையே போகலாம். நேரடியாக கண்டிப்பாக அறிவிக்க மாட்டாங்க. ராஜ்யசபா சீட்டை கன்ஃபார்ம் பண்ணோடனே ஓகே ஆயிடுவாங்க. அப்புறம் சீட்டு வந்துருது 25ன்றது 35 ஆனாலே சந்தோஷம் தானே, இல்லை 30 ஆனாலே சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி செட்டில் ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது தான் நமக்கு இருக்கக்கூடிய தகவல். ஸோ காங்கிரஸ் இன்னும் அதோட அக்ரஷனை விடலன்றது இதில் இருக்கக்கூடிய டேட்டாவை தாண்டின இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நம்பர். எஸ் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்களுடைய இன்றைய ட்வீட் என்ன சொல்லியிருக்காரு. இன்றைய ட்வீட்டில் அவர் வந்து திருப்பரங்குன்றத்தில் அவர் இன்றைக்கு பேசிய ஒரு கருத்து. இது வரைக்கும் ட்வீட் போட்டுக்கிட்டு இருந்தவர் நேரடியாகவே கருத்தை கூறியிருக்கிறார். பார்லிமெண்ட்டில் பட்ஜெட் செஷனில் 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதில் 7 பேர் காங்கிரஸ்காரங்க, ஒருத்தர் வந்து கம்யூனிஸ்ட்டு அப்படின்னு, திமுக யாரும் இல்லை அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். இன்னொரு கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, திரு தளபதி அவர்கள் அந்த மாவட்ட செயலாளர் மதுரை வடக்கு மதுரை மாநகர மாவட்ட செயலாளர், மதுரை வடக்கோட எம்எல்ஏ அவர் பாசிபிள் ஒரு வேளை கவர்மெண்ட் மஞ்சா அமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்ல ஒருவர். அவர் பேசிய கருத்துக்கு, காங்கிரஸ் குறித்து பேசிய கருத்துக்கு அவர் மீது இன்னுமே நடவடிக்கை எடுக்கல. 20 நாளாச்சு இன்னும் நடவடிக்கை சொல்லியும் சொல்றாரு. இந்த மாதிரி அவர் வந்து இவ்வளோ நாள் ட்வீட் போட்டுட்டு இருந்தவரை இன்னைக்கு ஆவேசமான கருத்துக்களை வந்து நேரடியாகவே அந்த தொண்டர்கள் முன்னாடி பேசியிருக்காரு. தொண்டர்கள் மத்தியிலும் பேசிட்டாங்க. அங்கே தொண்டர்கள்லாம் எந்த செயற்குழு, இது வந்து மதுரை தெற்கு மாவட்ட காங்கிரஸோடைய செயற்குழுன்னு நினைக்கிறேன், அந்த செயற்குழு தான் அவர் பங்கேற்றிருந்தாரு. அதில் அவங்க பேசினவங்கலாம் ஒருத்தர் சொல்றாரு, அந்த செயற்குழுலேயே ஒரு உறுப்பினர் வந்து செயற்குழுவோட உறுப்பினர் சொல்றாரு, எங்களுக்கு இந்த டைம் கூட்டணியில் ஆட்சியில் ஆட்சியில் பங்கு நமக்கு கூட்டணி ஆட்சி கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து தேவையே இல்லை, நம்ம வர ஓட்டு வரணும்னு பார்த்துக்கிட்டு தாவேகாவுடன் கூட்டணி வச்சிடணும் அப்படின்னு ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட். இன்னொருத்தர் சொல்றாரு, நம்ம கூட்டணி வைக்கக்கூடாது, நம்ம அழகாக வந்து அடுத்த இதுக்கு அலைன்ஸ் மாறிட்டு போயிட்டு இருக்கணுங்களா விட்டுறணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. இதே போல ஒவ்வொரு நிர்வாகியோட பேச்சும் வந்து ஆவேசமாக டிஎம்கேக்கு எதிராக கூட போனால் 70 சீட்டு நமக்கு கிடைக்கும், இது மாதிரிலாம் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் உள்ள வந்து நிறைய வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சொல்வதும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த கூட்டணி தீ இருக்குல்ல, தீ பரவட்டும் திமுக என்ன நல்ல நிலைமையில சொன்னாங்கன்னு தெரியல, என்ன முகூர்த்தத்தில் சொன்னாங்கன்னு தெரியல, அது அவங்களுக்கே தான் வந்து இந்த தீ அப்படின்னு சொல்லும்போது டப்புன்னு அவங்க மேலே பற்றிக்கிச்சு என்னன்னு தெரியல, நல்லா பற்றிக்கிச்சு. ஸோ அப்படி இருக்க மாணிக்கம் தாக்கூர் அவர்களுடைய இது வந்து ரொம்ப கரெக்டான பாயிண்ட்டாக அவங்க வந்து ஸ்டெடியாக இருக்காங்கன்றத நமக்கு திருப்பி காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து மதுரை அப்படின்றத அவங்க ஏன் கேட்குறாங்க, மதுரை வடக்கு அப்படின்றத ஏன் கேட்குறாங்க அப்படின்றப்போ நம்மளுடைய சொன்னது தான், திரு கோ தளபதி அப்படின்றவர் ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் மாவட்ட செயலாளர்களில் ஒரு முக்கியமான மாவட்ட செயலாளர். ஸோ மதுரையில் ஒருவேளை நெக்ஸ்ட் டைம் ஒரு கவர்மெண்ட் வருது, டிஎம்கே கவர்மெண்ட் வருதுன்னா அதில் பாசிபிள் மினிஸ்டர்ஸில் தமிழ்நாட்டில் ஒரு சில டிஎம்கே மாவட்ட செயலாளர்கள் கரண்ட் எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் பார்த்தோம்னா இதுக்கு அவர்கள் அந்த பாசிபிள் நியூ மினிஸ்ட்ரி காலப்பில் இருக்கலாம். அந்த பெயர்களில் அடிபடுவரில் ஒருவர் வந்து கோ தளபதி அவர்கள். அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எம்எல்ஏக்கான ரொட்டீன் வச்சிருக்காரு, தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸ்ட்ராங்காக அவருக்குன்னு ஒரு பேஸ், ஒட்டுமொத்த மாவட்டத்தையே வந்து கண்ட்ரோல் வச்சிருக்காரு, அவர் தான் மதுரை அப்படின்ற மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி கட்சிக்குள்ளே புலம்புறவங்க கூட, திமுகக்குள்ளே புலம்புறவங்க கூட அப்படிதான் அவரை மாசா தான் சொல்கிறாங்க. அதாவது ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படின்னு ஹெச் ராஜா சொன்னது ஸ்டாலின் அவர்களுக்கு பாதகமாக போல, ஸ்டாலின் அவர்களுக்கு சாதகமாக போச்சு அப்படின்ற மாதிரியே தான் இது எப்படி ஆச்சுன்னா, திரு கோ தளபதி அவர்களை திட்டுறவங்க கூட கட்சிக்குள்ளேயே வந்து ரொம்ப இதுங்க, அவரே தான் கண்ட்ரோல் வச்சிருக்காருங்க, அவர் தாங்க மித்த எல்லாத்தையும் கண்ணில் தண்ணி விட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது அவர் அதை எலிவேட் பண்ணுற மாதிரி நிற்குது. ஸோ அவர் மேலே இவங்க கை வைக்கிறாங்கன்றது டிஎம்கேக்கான மெசேஜ். ஒன் ஆஃப் தி பாசிபிள் இன்க்ளூஷன் இந்த கேபினட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர், ரொம்ப நாளாக அடிபடக்கூடிய பேர், அந்த இதில் வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர், அந்த இதிலே வந்து இவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க, அதையே தொட்டாங்க அப்படின்றது தான் காங்கிரஸ் பாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மெசேஜ். மதுரை வடக்குன்றதை அவங்க தொடர்ந்து ட்ரை பண்ணக்கூடிய இதாக காங்கிரஸ் வந்து, காங்கிரஸுக்கு அந்த இடத்துல பேஸ் இருக்குது. மதுரை வடக்குன்றதுல ஹிஸ்டாரிக்கல் டேட்டா படி பார்த்தோம்னா காங்கிரஸுக்கு பேஸ் இருக்கிறது. ஆனால் தனியாக நின்று அவங்க ஜெயிப்பாங்களா, இல்லை திமுக ஓட்டு முழுசாக வரானா ஜெயிப்பாங்களா, அடம் பிடிச்சு வாங்குற இடத்துல அந்த இடத்துல இருக்காங்கன்னா கிடையாது. அதை தவிர பல தொகுதிகள் இருக்கிறது. உங்களுக்கு கிருஷ்ணகிரியிலையோ இல்லை விருதுநகர்லையோ இல்லை கன்னியாகுமரியிலையோ, உங்களுக்கு இல்லை மயிலாடுதுறையிலையோ, இது திருவள்ளூர்லையோ, இதில் சில பாக்கெட்ஸ்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு கும்பகோணம் கிட்டயோ அங்கே பார்த்தோன்னா சில பாக்கெட்ஸில் சில காங்கிரஸோடைய பேஸ் இவங்க ரீகெயின் பண்ண வேண்டியதே இருக்கிறது. 2006-11 எரால இவங்க போட்டியிட்ட தொகுதிகள்லாம் இருக்கிறது. அங்கே பண்ணலாம் மதுரை வடக்கு அழுத்துறது அப்படின்றது, இவங்க சிங்கிள் அவுட் பண்ணி அழுத்துறது அப்படின்றது நமக்கு வந்து அவங்க டிஎம்கேக்கு இவங்க ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணோம்ல, அதுதான் பண்ணுறாங்கன்னு தெரியுது. எஸ் சார். மாணிக்கம் தாக்கூரோட முன்னொரு கருத்து என்னென்னா, தொண்டர்கள் மத்தியில் நீங்கள் செய்த பல தவறுகளுக்கு வந்து நாங்கள் பழி ஏற்றிருக்கோம், அதாவது திமுகவை குறிப்பிட்டு சொல்கிறார். பாஜக எதிர்க்கக்கூடிய வலிமை வந்து காங்கிரஸுக்கு மட்டும்தான் இருக்குது, இந்த மாதிரி கருத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஆமாம், அது உண்மைதான். அது என்ன வலிமைனா இல்லை,
பிஜேபி காங்கிரஸ் கூட மட்டும்தான் கூட்டணி வைக்க முடியாது அப்படின்றது உண்மை. ஆனால் பார்க்குறோம் சில லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்குறோம். மேகாலயாவில் ஒரு டைம் வந்து யூனிட்டி கவர்மெண்ட்னு ஒரு டைம் மிசோரம்னு நினைக்கிறேன் அங்கே வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ வந்து பிஜேபி, காங்கிரஸ், என்பிபி அப்படின்னு என்பிஎஃப் எல்லா கூட்டணி கட்சிகளும், மிசோ பீப்புள் ஃப்ரண்ட் அப்படின்ற மாதிரி எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு யூனிட்டி கவர்மெண்ட் எல்லாம் அமைச்சாங்க. மகாராஷ்டிராவில் பார்க்குறோம் 2-3 முனிசிபலில் வந்து இது பஞ்சாயத்தில் எலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா கூட்டணி அமைச்சு இது இருந்திருக்காங்க. உண்மையாக அவர் யாருமே எந்த ஒரு அலையன்ஸ் பார்ட்டிஸும் வந்து எதிராக இருக்கிறவங்க வைக்க மாட்டாங்கன்றது அப்படி ஷூரிட்டியாகவே சொல்ல முடியாது. ஒரு ஃபோர்சீன் ஃபியூச்சரில் நம்ம பார்க்கும்போது அடுத்த ஒரு 20-30 வருஷத்துக்கு காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி இல்லைன்னு வேணால் சொல்லலாம். அதுக்கப்புறம் வருமானதும் தெரியாது. நம்ம வந்து பார்த்தது இல்லையா, உங்களுக்கு காங்கிரஸ் இருக்குல்ல, காங்கிரஸ் ஓவும் பாரதிய ஜனசங்கமும் பிஜேபியோட மூதாதையரான ஜனசங்கமும் காமராஜர் அவர்கள் இருந்த காங்கிரஸ் ஓவும் கூட்டணி வைத்திருக்கிறது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இங்கிருந்து போய் திரு சோ அவர்கள் டெல்லியிலே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. காங்கிரஸ் ஓக்காகவும் ஜனசங்கத்திற்காகவும் காங்கிரஸ் ஓக்காகவும் டெல்லி போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. யாரு? காமராஜர் அண்ட் அடல் பிஹாரி வாஜ்பாய் இருந்த பிஜேபியுடைய முந்தைய கட்சியான ஜனசங்கமும் காங்கிரஸ் ஓவும் பிளவுபட்ட ஒரிஜினல் காங்கிரஸும், அதாவது இந்திரா காந்தி இப்ப இருக்கிறது இந்திரா காங்கிரஸ், முன்னாடி இருந்தது காங்கிரஸ் ஓ, அந்த காங்கிரஸ் ஓவும் ஜனசங்கமும் இருந்தபோது கூட்டணி அமைந்திருக்குன்றதை பார்க்குறோம். ஸோ காமராஜரை கொலை செய்த பார்த்தது ஆர்எஸ்எஸ் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களாம் உருட்டுவாங்க. காமராஜர் அங்கத்தை பிஜேபி ஈவெண்ட்ஸ்க்கு தரமாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றதை பார்க்குறோம். பட் என்ன அப்படின்னா, காமராஜர் அவர்கள் மறையும் போது காங்கிரஸ்காரராக இல்லை. ஆனால் காமராஜர் அவர்களும் அவர் வந்து ஜனசங்கத்துடனே கூட்டணி வைத்திருக்கிறார், ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர் கூட்டணி வைத்திருக்கிறார்ன்றதை பார்க்குறோம். ஸோ பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது அப்படிலாம் எனிமீஸ்லாம் கிடையாது. பிஎஸ்பி எஸ்பியை கூட்டணி வச்சிருக்காங்க. என்னுடைய பெஹன் அப்படின்னு சொல்லிட்டு பெஹன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் யார், நம்ம அகிலேஷ் யாதவ் மாயாவதியை பார்த்து. அதே போல் பார்த்தோன்னா சிவசேனாவும் காங்கிரஸும் கூட்டணி வச்சிருக்கு. சிவசேனான்றது காங்கிரஸுக்கு எதிரி தான் முதல்ல. என்சிபியும் காங்கிரஸும் கூட்டணி வச்சிருக்கு, என்சிபியும் சிவசேனாவும் கூட்டணிக்கு வச்சிருக்கு, பிஜேபியும் என்சிபியும் கூட்டணி வச்சிருக்கு. இது மாதிரி எத்தனை பார்க்குறோம். பிஜேபியும் பிடிபியும் பார்க்குறோம். பிஜேபி திமுக கூட்டணி வைக்கலையா அப்படின்னா காங்கிரஸுக்கு ஃபோர்சீன் ஃபியூச்சர் இப்போ பார்க்கும்போது இல்லை. ரீசெண்ட் நம்ம ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நெக்ஸ்ட் 20 வருஷத்துக்கு தெரியல, அதுக்கப்புறம் நடக்கலாமான்றது தெரியல. இவங்க வேற யார் கூட கூட்டணி வைக்க மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. ஸோ எல்லாமே வந்து சொல்லலாம். இந்த கான்டெக்ட்ல பார்க்கும்போது அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு இல்லைன்றது அவர் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். எஸ் சார். இன்றைக்கி நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனிதநேய மக்கள் கட்சியுடைய கூட்டம். அதை பற்றி நம்ம முன்னரே பேசியிருந்தோம். சிறுபான்மை கட்சிகள் வந்து போதிய பிரதிநிதித்துவம் இல்லைன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நியூஸ் போட்டிருக்கோம். இஸ்லாமியர்களுக்கு வந்து அதிகமான எம்எல்ஏ இல்லை அப்படின்றது, பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்றது அந்த அமைப்புகளும் கட்சிகளும் மக்களுமே வருத்தப்படுகிறார்கள். இவங்க சோகால்டு நான் தான் சிறுபான்மை காவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள்லாம் வந்து அவங்களோட ஓட்டை வந்து மோடி வந்துடுவார், பிஜேபி வந்துடுவார் பயன்படுத்தி இவங்க வாங்கிக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கல அப்படின்றது அவருடைய முணுமுணுப்பாக இருக்குன்றது நம்ம கவர் பண்ணியிருந்தோம். சாணக்கியால பிரத்யேகமாக தனி செய்தியே போட்டிருந்தோம் அப்படின்றத பார்க்குறோம். அவருடைய முணுமுணுப்பும் என்ன ரெப்ரசன்டேஷன் அவங்க இருக்காங்கன்றதும் டோட்டலாக கவர் பண்ணி நம்ம போட்டிருந்தோன்றதை பார்க்குறோம். இதுவும் இன்னைக்கும் நடந்திருக்கிறது. எஸ் சார். அது திரு ஜவாஹிருல்லா அவர்கள் அந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பில் கூறும்போது, நாங்கள் 5 தொகுதிகளை கேட்கலான் இருக்கோம் அப்படிங்கிற 2021 பார்த்தீங்கன்னா மாமக மனிதநேய மக்கள் கட்சி வந்து 2 தொகுதிகளை போட்டிட்டது, ஐயுஎம்எல் வந்து 3 தொகுதிகளை போட்டிட்டது. இந்த மாதிரி இவங்களுக்கு மட்டுமே 5 தொகுதிகள் நாங்கள் மட்டுமே கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாத்தியம் இருக்கா? 5 சத்தியமாக சாத்தியம் இல்லை. ஐயுஎம்எலோட இவங்க சின்ன கட்சி, இவங்களுக்கு ஐயுஎம்எலோட நான் பெருசுன்னு காட்டுறதுக்கான ஒரு போட்டி இவங்களுக்குள்ள இருக்கலாம். ஐயுஎம்எல்ன்றது பாரம்பரியமிக்க ஒரு இஸ்லாமிய கட்சி. சுதந்திரத்துக்கு பிறகுலேருந்தே பார்க்கணும் பெரிய அளவில் நாடு முழுக்க இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்குது. அதே போல் ரெப்ரசன்டேஷன் பிஎஸ்பின்றது நாடு முழுக்க இருக்குது. தமிழ்நாட்டு ஆட்சி பிடிக்கணும் கிடையாது, ஆனால் போட்டிட்டுருவாங்கல்ல தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க எல்லாத்துலேயும் பிஎஸ்பின்னு ஒரு வேட்பாளர் எப்படியாவது ஏதாவது இடத்துல இருப்பார். அதுபோல் ஐயுஎம்எல்ன்றது இருக்குது. தமிழ்நாட்டில் தான் கொஞ்சம் வலிமையாக இருக்குது, கேரளாவில் இருக்கிறது. அப்படிங்க ஐயுஎம்எல்ல பார்க்குறோம் தமிழ்நாடு தான் பேசிக்காக இருக்க. அவங்க தான் வந்து முக்கியமான இஸ்லாமிய கட்சியாக பார்க்கப்படுகிறது. பட் அவங்களுடைய பாலிசி, அவங்களுடைய அஃபிலியேஷன், அவங்க வந்து திமுக கிட்ட கூட்டணி இருக்குது, அதிமுக கூட கூட்டணி இருக்குது, அதனால அவங்க டைல்யூட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஆகினால தான் பார்க்குறோம். ஏஎம்ஐஎம்மோட வளர்ச்சி இருக்கிறது, ஓவிசியோட வளர்ச்சி, எஸ்டிபியோட வளர்ச்சி பார்க்குறோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஹார்ட்லைனாக பேசும்போது அதே போல தான் திரு ஜவாஹிருல்லா அப்படின்றவரும் பேராசிரியர் அவர்களும் பார்த்தோன்னா உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு இதை வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து ஐயுஎம்எல்ல முந்தணும்னு நினைக்கிறது அவங்களுக்கான லோக்கல் ஈக்குவேஷன்ஸாக இருக்கலாமே தவிர அது பெருசாக இருக்குமாறு பார்க்கலாம். திமுக வந்து 2ன்னு கொடுத்துட்டு வேற ஏதாவது சரி பண்ணிடலாமே தவிர எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவும் இல்லை. 3ன்னு வேணால் கொடுக்கலாமா அப்படின்றது தெரியல, அப்படி கொடுத்து இதாக பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் பெருசாக தெரியல. பட் ஆனால் இது எல்லாமே என்ன அப்படின்னா திமுகவுக்கான மெசேஜ்.
நாங்களாம் வந்து அமைதியாக இடத்துல ஆகிற ஆட்சியில் இடத்துல பங்கெல்லாம் இல்லை. கேட்க மாட்டோம். ஆமாம், நாங்கள் அடங்கி போகிற இடத்துல இல்லை, நாங்கள் அத்துமீற இடத்துல இருக்கோம். அடங்கமறு அத்துமீறன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டோனில் தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் வந்து எங்களுக்கான உரிமையை நாங்கள் கேட்போம். we are not here to calm down. நாங்கள் அமிக்கபுளாக போகிற இடத்துல இல்லை, அமுக்கிற இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் மெசேஜ். எல்லா கூட்டணி கட்சிகளும் பாஸ் இருக்கு. எல்லாரும் மதிமுக வந்து எங்களை போல ஒரு தோழமை கூட்டணி திருமத்தை காத்த கட்சி எங்களை போல இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக சொல்றாங்க, எங்களுக்கு ஐ மீன் முந்தின இதில் பார்த்தோன்னா என்ன சொல்றாங்கன்னா, சொந்த சின்னத்தில் நாங்கள் போட்டிடணும், 6 தொகுதியிலாவது வேணும்னு கேட்குறோம். 6ன்றது 3 சொந்த சின்னம் அப்படின்னு கிடைக்கலாம். போன டைம் 6 கிடச்சிது, 6மே வந்து உதயசூரியன் கிடச்சிது. 6 அப்படி இருக்க இந்த டைம் வந்து 3 வந்து சொந்த சின்னமே கிடைக்கலாம் அப்படின்றப்போ ஒரு 6 உதயசூரியன் குறைய இருக்கிறது. 3 மதிமுகவுடைய சின்னத்தில் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்குறோம். விசிகாவும் வந்து அதிகமாக தான் போட்டிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. போன டைம் 6 போட்டிட்டாங்க, இந்த டைம் குறைஞ்சபட்சம் 8ஆவது வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் இருக்கிறது. தொகுதிகள் மட்டும் மாறலாம் அப்படின்ற மாதிரி சிலதெல்லாம் இருக்கிறது. இவங்களும் வந்து போன டைம் 2 வாங்கினாங்க, 3 வாங்கலாம், இல்லை 2 ரிட்டைன் பண்ணலாம் வேறு ஏதாவது சில விஷயங்களை வைத்து. ஐயுஎம்எலும் வந்து 3லேருந்து 5க்குள்ளே போட்டிடுவாங்கன்ற 3 போட்டிட்டாங்க. ஸோ இந்த 3 வாங்கலாம், இல்லை 4 ஆகலாம். அது அப்படின்றது நமக்கு தெரியல. இன்னும் சில கட்சிகள்லாம் இருந்திருக்காங்கன்றனால இவங்க எல்லாத்தையும் ரிட்டைன் பண்ணிட்டு வேறு வகையில் இவங்க எல்லாத்தையும் சமாதானப்படுத்துவார்கள். நிறைய அமைப்புகள் இருக்கிறது, நிறைய வாரியங்கள் இருக்கிறது, அதனுடைய தலைவர் இது அப்படின்னு பிரதிநிதித்துவம் கொடுத்து இன்னும் சில விஷயங்களாக இருக்குல்ல, அதெல்லாம் செஞ்சு இது பண்ணுவாங்க. பட் ஆனால் இது எல்லாமே இவங்களோட டைம். என்னோட டைம் பேரம் பேசுறதுக்கு போன டைமோட பெட்டர் டீல் எங்களுக்கு வேணும். ஒன்று சீட்டு, அப்புறம் சில விஷயங்களா இருக்குல்ல, எல்லாமே அதெல்லாம் சேர்த்து கொடுக்குறது எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும். அதிமுகவுடன் பேசும் கூட்டணி கட்சிகள், திமுகவுடன் பேசும் கூட்டணி கட்சிகள் எல்லாருக்கும் ஒரு லம்பர் ஆஃபர். பிஜேபி மட்டும்தான் வந்து அப்படி ஏமாந்து இருக்கிற மாதிரி, ஏடிஎம் டோட்டலாக இங்கே இருக்கிறவங்க வந்து அவங்க மட்டும்தான் அப்படி இருக்காங்க. அவங்க மட்டும் தான் எங்களுக்கு ஆட்சி மாறினா போதும், வி ஹேவ் லார்ஜர் எய்ம், வேறு எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப தியாகத்தோடு இருக்காங்க பார்க்குறோம். இது எல்லா கூட்டணி கட்சிகளும் இப்படி இருக்காங்கன்றது தான் நமக்கு இருக்கிற நம்பர். திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்த அந்த கேள்விகள் கேட்கும்போது, ஆமாம், கூட்டணி குறித்து இந்த விவகாரத்தில் என்னுடைய கருத்தை கூற முடியாது, அந்த கூட்டணியை பாதிக்கும் எந்த முடிவையும் விசிக எடுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். மேலும் தொகுதி பங்கீடு குறித்த விவகாரத்தில் கூட அது வந்து நாங்கள் அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறப்போ அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமாம், அதில் வந்து முக்கியமான விஷயம் அவர் சொன்னது வந்து, நாங்கள் இதில் வந்து ரொம்ப அதாவது புலம்பாத துணியில் அவர் வந்து ஆதங்கத்தை கொட்டி தித்துருக்காருன்னு தான் பார்க்குறோம். அதெல்லாம் பேசி தித்துக்கணும், இப்படிலாம் வெளியில் ஓப்பனாக அப்படி சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அவர்களுக்கு, முதல்வர் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். அதில் பார்க்குறோம் அவரும் வந்து இந்த 5000 ரூபாய் கொடுத்ததற்கு அந்த எல்லாரும் டோட்டலாகவே பாராட்டு கொடுத்து, இதெல்லாம் அப்படி பேசிக்கூடாது, எதாக இருந்தாலும் இதில் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஆதங்கத்தை தெரிவித்திருக்கிறார்ன்றதை பார்க்குறோம். கூட்டணி பாதிக்காது அப்படின்றது முந்தின ஸ்டேட்மெண்ட். பாமக வந்து வெளியில் வந்துடுவோம் அப்படின்றதுக்கான ஒரு பேட்சப் ஒர்க்கா, பாமக வரமாட்டாங்க அஷூரன்ஸ் கொடுத்தனால இப்படி இவங்க தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். திமுக சைட்லேருந்து என்ன மெசேஜ் பாஸ் செய்யப்பட்டிருக்கு திருமாவளவன் அவர்களுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் நமக்கு இப்போ இருக்கு. அவங்க எல்லாருமே வந்து அன்செட்டில்டாக இருக்காங்க அப்படின்றது நமக்கு கிளியர் கட்டாக இதில் தெரியுது. எஸ் சார். திருமதி சசிகலா அவர்கள் புதிய கட்சியை தொடங்க போவதாக தகவல் வெளியாகிறது. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சகோதரர் திவாகரன் அவர்கள் ஏற்கனவே ஒரு கட்சி தொடங்கியிருந்தால் அதை வந்து புதுப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. We were the first one to break this news. ஒரு 10 நாள் முன்னாடி பார்த்தோம்னா சாணக்கியா தான் முதலாக சசிகலா அவர்கள் தனி கட்சி துவங்க இருக்கிறார், அதற்காக ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். திரு விஜய் அவர்களின் தாவேக்காவுடன் கூட்டணி வைப்பதற்கான பூர்வாங்க பணிகளில் அவர் தரப்பில் ஈடுபட்டிருக்கிறார். டிவிக்கு இன்னும் ரெடியான்னு தெரியல, பட் ஆனால் அவங்க வந்து அதுக்கு ரெடியாகிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னோம். இதுக்கு அதிமுகலேருந்து பலர் எப்படி தொடர்பு கொண்டு அப்படிலாம் இல்லைங்களேங்க அப்படின்ற மாதிரி நமக்கு எப்படி கேட்டாங்க போதும் நம்ம வந்து வி ஆர் வெரி மச் கான்ஃபிடென்ட். நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை நம்ம சொல்லி தான் தீர்வோம். இதில் நமக்கு வந்து இதில் இல்லை. ஸோ இது என்ன நடக்குதுன்றதை பார்க்குறோம். இது கிட்டத்தட்ட நம்ம சொன்னப்போ அப்புறம் இல்லையேங்க அவங்க வந்து எங்களுக்கு பிரச்சாரம் பண்ண போகிறாங்க எங்களுக்காகன்னு அதிமுக தரப்பில் பலரும் நம்பிக்கையாக இருந்தனர். பட் ஆனால் அது என்னாச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நம்ம சொன்ன செய்தி நடந்திருக்கு அப்படின்றதான் பார்க்குறோம். 24ஆம் தேதி ஜெயலலிதா அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு தனது அரசியல் நிலைப்பாடு தொடர்பான முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கட்சி தொடங்குகிறாரா இல்லை அந்த பழைய கட்சியை ரீவம்ப் செய்கிறாரா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒருவேளை அதுக்குள்ளே திரு அமித்ஷா அவர்கள் மீண்டும் ஒரு முறை அவருடைய அட்டம்ப்டில் அவர் தான் பேசி சரி செய்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அவங்களை என்னவா அக்காமடேட் பண்ணுறது அப்படின்றது தான் பாயிண்ட். இதில் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் இவங்களுக்கும் ஒரே இதுதான். ஓபிஎஸ் அவர்களுக்காவது அமமுகவில் திருப்பி சேர்ந்தாலும் இவங்க தனது உறவினரான திரு டிடி தினகரன் அவர்களை எப்படி அவங்க 2 பேருக்கான ஈக்குவேஷனே சரியில்லை. நம்ம பேட்டியில் பார்த்துக்கணும், நம்ம நேர்காணலில் 3 வருஷமாக பேச அப்படின்னு திரு
டிடி தினகரன் அவர்கள் சொல்கிறார். ஸோ அப்படி இருக்க ராஜமாதா அவர்கள் எங்கே வருவார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஸோ அதனால அவங்க ஒரு ஆதரவு கொடுக்குற இடத்துல இருக்காங்களோ அப்படின்றது தான் என்டிஏ சைடில் அவங்களால பண்ண முடியும். உள்ளே வந்து ஒரு கேம்பெயின் இதெல்லாம் கேம்பெயின் பண்ணுவாங்க, பட் சீட்டு வாங்கி அவங்க ஆதரவு கொடுக்குற இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னா ரொம்ப அவங்களுக்கு கிட்ட யார் இருக்கா அப்படின்னே தெரியல. ஒரு காலத்தில் அவங்க வெளியில் வந்தாங்கன்னா அமமுக தொண்டர்கள் தான் அமமுக கொடியை தூக்கிட்டு வந்து இவங்க கூட நின்னாங்க தவிர வேற யாரும் இருந்ததா தெரியல. இப்பயும் சில பேர் இருக்கிறார்கள் பார்க்குறோம். பட் ஆனால் அவங்க வந்து என்ன முடிவெடுக்கிறாங்கன்றத வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணும். பட் ஆனால் வி ஆர் தி ஃபர்ஸ்ட் ஒன் டு ரிப்போர்ட் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பதிவு வைக்கணும். ரொம்ப முதல்ல பண்ணோம். இதுக்கு வந்து பலர் வந்து இல்லைங்கன்னு சொன்னாங்க. பட் இருக்குன்னு ஆணித்தரமாக சொன்னோம். நமக்கு நியூஸ் தானே முக்கியம், சொல்லிட வேண்டியது. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் வந்து சசிகலா திருமதி சசிகலா அவர்கள் வந்து தாவேக்காவோட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தானே சொன்னோம். அதையும் அதாவது நம்ம தான் ஃபஸ்ட்டு சொன்னோம். அது தாவேக்காவோட இது புதுசாக இதில் நம்ம தான் ஃபஸ்ட்டு சொன்னோம் அப்படின்றத பார்க்குறோம். பட் விஜய் அவர்கள் ஏற்றுக்கிற இடத்துல இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை விஜய் அவர்கள் பண்ணலாம் அப்படின்னா ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட இருக்குன்னா இப்போதைக்கு ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு காமிச்சாங்கன்னா திருமதி சசிகலா ஆரம்பிக்கக்கூடிய கட்சியில் திருமதி சசிகலா ஒரு பக்கம் இருக்காங்க, திரு ராமதாஸ் அவர்கள் அவர் இருக்கார், திரு ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்க, அதுக்கப்புறம் திருமதி பிரேமலதா அப்படின்னு தேமுதிக கூட்டணிக்குள்ள வந்து இப்படி ஒரு நாங்கள் பாருங்கள் 4 ஸ்டேச்சர் பெருசாக இருக்கக்கூடிய பெரும் தலைவர்களை வைத்திருக்கிறோம், விஜய் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணலாம். பட் இது எப்பேற்பட்ட அரித்மெட்டிக்கலாக உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, கிரவுண்ட் லெவலில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப மினிமல் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். தேமுதிக மட்டும்தான் அதில் ஒரு பெரிய ஃபோர்ஸாக அந்த 4 இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் தமிழ்நாடு முழுக்க ப்ரெசன்ஸ் இருக்குது. ஒரு சின்னம் அப்படின்னு வாங்க முடியும். இவங்களுக்கு இன்னும் கட்சி இன்னும் தேர்தலில் ஒரு சின்னம் வாங்குறதுன்றது 6 மாத ப்ரொசீஜர். அது எப்படி இவங்க பண்ண போகிறாங்க, இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ளே எப்படி பண்ண போகிறாங்க, அதுதான் திரு திவாகரனுடைய கட்சியை புதுப்பிக்கிறாங்க அப்படின்னா அது என்னவா பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கிறது. எத்தனை வருஷமாக இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய கட்சிகள் எத்தனை கட்சிகளை சமீபத்தில் ரிமூவ் பண்ணாங்கன்னு பார்க்குறோம். திரு ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சிக்கு வந்து என்னாச்சு அப்படின்றத பார்க்குறோம். அவர் வந்து இதுக்கும் அதிமுக சின்னத்திலையும் பிஜேபி சின்னத்திலையும் 21-24 போட்டிட்டார். அப்படி தேர்தலில் போட்டியிட்டவருக்கு அவருடைய கட்சிக்கு என்னாச்சுன்றதை பார்க்குறோம். இதுபோல் பல கட்சிகள் இருக்குது. நமக்கு தெரிஞ்சவர் அப்படின்றனால ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சி ரெஃபரன்ஸ் சொல்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில திவாகரன் அவருடைய கட்சி வந்து லெட்டர் பேடில் கூட நம்ம யாரும் லெட்டராக கூட அறிக்கையாக கூட நம்ம பார்த்ததில்லை. பதிய வச்ச கட்சிகள் ஏகப்பட்டதான் இந்தியாவில் இருக்குல்ல, அது போல ஒன்றாக இருந்தது. ஸோ அதெல்லாம் என்ன நிலைமையில இருக்குன்னே தெரியல. ட்விட்டர் அக்கௌண்ட்டே 4 மாதம் மூடி இருந்துச்சுன்னா ட்விட்டரை தூக்கி விட்டுறாங்க, தேர்தல் ஆணையம் தூக்காமல் இருக்குமா, என்ன இருக்குன்னே தெரியல அந்த கட்சின்றப்போ என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்படி இருக்க பெரிய இதாக இருக்குமா தெரியல. இவங்க ஏடிஎம்கே என்டிஏ அந்த பிஜேபி அலைன்ஸுக்கு வந்து பிரச்சாரம் செய்வது அப்படின்றது இவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், இவங்களுக்கு ஒரு பெரிய கௌரவமாக இருக்கும். அவங்க அந்த மேடையில் உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுதான் ஆப்டாக இருக்கும், அதுதான் பெர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்கும். டிவி அலைன்ஸ்க்கு போனால் இவங்களுக்கு பெரிய கௌரவம் கொடுக்கப்பட மாட்டாங்க. இவங்களுக்கு என்னவா அந்த இடத்துல ப்ரொஜெக்ட் ஆவாங்க, அது விஜய் அவர்கள் ஏற்றுப்பாரா முதல்ல. ஏன்னா இவர் ஊழல் சக்தி அப்படின்லாம் சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னா ஒன் ஆஃப் தி கன்விக்டானவங்களில் இவங்கள ஒருவராக இருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்றது தெரியல. பட் ஆனால் இவங்களுக்கு சவுத்தில் ஒரு வாய்ஸ் இருக்கிறது. எவ்வளோ பெரிய வாய்ஸ் அப்படின்னு தெரியல, ஒரு வாய்ஸ் இருக்கிறது. இவங்களுக்குன்னு ஒரு குரலுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கிறது. நியூஸ்க்கான ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸாக இருக்கிறார். ஸோ இவங்களுடைய செய்தி தலைப்பு செய்தியாக தான் இருக்கும். எஸ் சார். திரு அன்புமணி அவர்களுடைய இன்றைய ஒரு பதிவு, திமுகவை இளைஞர்கள் கண்டிப்பாக வீழ்த்துவார்கள். அதாவது திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் 2021 கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் பார்த்திங்கன்னா அரசு பணிகளில் காலியாக இருக்கிற 3.5 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும், ப்ளஸ் புதிதாக ஒரு 2 lakhs பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு நிரப்பப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் மொத்தமாகவே ஒரு 94,000 பணியிடம் தான் நிரப்பியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. திரு அன்புமணி அவர்கள் வந்து இன்னொரும் சொல்லியிருக்காரு, இளைஞர்கள் வீழ்த்துவார்கள், இளைஞர்களின் சாபமே வீழ்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சாபம் வீழ்த்துவார்கள் அப்படின்றத நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா வீழ்த்துவார்களா அப்படின்னா கண்டிப்பாக. ஆனால் இதுக்கு முன்னாடி இளைஞர்கள் ஓட்டு முதல்ல திமுக இருந்திருக்காங்கன்னா அதுவும் கிடையாது. திமுக இளைஞர்கள் ஓட்டு லூஸ் பண்ணுறதெல்லாம் எப்பயோ அப்படின்றது தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் பின்னால் போனார்கள். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மட்டும் 2011 கட்டத்தில் பார்க்குறோன்னா அவங்க வந்து இது ஏடிஎம்கே ஒரு எலெக்ஷன் கிட்ட வந்தாங்க. அதுக்கப்புறம் 2014 எலெக்ஷன் பார்த்தோம்னா பிஜேபி பின்னாடி வந்தாங்க. மோடி அவர்களுக்காக 2014 தமிழ்நாடு இளைஞர்கள் பிஜேபி பக்கம் இருந்தாங்க. திரு விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்க. ஸோ அந்த அலையன்ஸுக்காக வந்திருக்காங்க. 2016 பார்க்குறோன்னா திரு அன்புமணி அவர்களுக்காக ஒரு செக்ஷன் போனாங்க. அப்புறமா வந்து எல்லாம் ஸ்ப்ளிட்டாகி தான் இருந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்க்குறோம் உங்களுக்கு சீமான் அவருடைய எழுச்சி இருக்குது. ஸோ சீமான் அவர்களுக்காக அந்த இளைஞர்கள் வட்டம் வந்து அப்படியே போனது அப்படின்றத பார்க்குறோம். அப்புறம் திரு அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் பார்க்குறோம் பிஜேபி பக்கம் ஒரு பெரிய செக்மெண்ட் மோடி அப்படின்ற ஒரு ஆதர்ஷ நபருக்காக மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அப்படின்ற ஒரு புல்லிங் ஃபேக்டருக்காகவும் பிஜேபி பக்கம் போனாங்க அப்படின்றத பார்க்குறோம்.
பிஜேபி போகும்போதே சீமான் அவர்கள் பின்னாலேயும் ஒரு வட்டம் வருது அப்படின்ற பார்க்குறோம். அந்த உங்களுக்கு ஏடிஎம்கே டிஎம்கேன்றவங்க இருவரும் வந்து இளைஞர்கள் சக்தி எழுந்து பல காலம் ஆச்சு அப்படின்னு பார்க்குறோம். விஜயகாந்த் அவர்கள் வந்ததே பெரிய செக்ஷனை உடச்சிட்டு போச்சு. அதனால தான் ஏடிஎம்கே வாஸ் புஷ்டு, லிட்டலி புஷ்டு இன்டு கார்னர்ட் இன்டு அ பொசிஷன் வேர் அவங்க வந்து இளைஞர் அணிலாம் தாண்டி இளைஞர் பாசறை இளம் பெண்கள் பாசறைன்னு உருவாக்கி ஒரு புதுசாக அதுக்கு ஒரு தலைவரை போட்டு பிரதிநிதித்துவம் கொடுத்து அவங்க மூலிமா இன்னும் பல பதவிகள் உருவாக்கி அந்த உருவாக்குனதன் மூலமாக பல இளைஞர்களை உள்ள ஈர்க்கணும் அப்படின்னு திட்டமிட்டாங்கன்றதை பார்க்குறோம். ஸோ அப்படி ஜெயலலிதா அவர்களுடைய எராலேயே ஏடிஎம்கே இதாச்சு. டிஎம்கே வந்து பெரிய அளவில் எப்பயும் இழந்துருச்சு அப்படின்றத பார்க்குறோம். ஏடிஎம்கே 2011 ஒரு இளைஞர் ஆதரவை பெற்றது. 2021 ஒரு சின்ன மினிமல் சப்போர்ட் வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்தது, பெரிய அளவில் இல்லை. ஒரு ரைஸ் ஒரு முந்தினா பார்க்கும்போது அதை விட ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கு அப்படின்றது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டடி பண்ணக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக இருக்கிறது. பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எரோடாகி திரு சீமான் கிட்ட, திரு அண்ணாமலை அவர்கள் கிட்ட, அப்படின்னு போய் நின்று இப்போ திரு விஜய் அவர்கள் பெரிய அளவில் கிராவிடேட் பண்ணுறாருன்றதை பார்க்குறோம். பட் அது எந்த வகையில் போய் நிற்கும் அப்படின்றது தெரியல. ஆனால் இது என்ன அப்படின்னா, என்றுமே இல்லாத இளைஞர்கள் ஓட்டு திமுக இந்த முறை திடீர்னு ஓட்டு போடாதால் வீழ்த்த போகிறதானா கிடையாது. இளைஞர்கள் இம்முறை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது என்ன அப்படின்னா, டிஎம்கேக்கு எதிரான பிரச்சாரம் இல்லை, எதிர்கட்சிகள்லாம் சுரங்கி நிற்கிறார்கள் அப்படின்ற விமர்சனம் இருக்குல்ல, திமுகவுக்கு எதிரான அந்த பிரச்சாரம் அப்படின்றத எதிர்கட்சிகள் செய்யாமல் இருக்கலாம். பட் இளைஞர்கள் பெரிய அளவில் ஆன்டி டிஎம்கே, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கான வாய்ஸாக இவங்கெல்லாம் சொன்னாங்களே ஜென்சி போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு, அதெல்லாம் இந்தியாவில் வெடிக்காது. பட் ஜென்சி அப்படின்றவங்க வந்து தே ஆர் ஹியர் டு ஷோ அ டோர் ஃபார் எனி இன்காம்படன்ட் அரசு எந்த ஒரு அரசாக இருந்தாலும் அணு அப்படின்ற நிலைமையில தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருப்பாங்க. அந்த லெவலுக்கு தமிழக அரசு போயிடுச்சாலோ இந்த திமுக போயிடுச்சாலோ அதுதான் கேள்வியாக இருக்கிறது. பட் இளைஞர்கள் ஒரு பெரிய மெசேஜை இந்த எலெக்ஷன்ஸில் பாஸ் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து எதிர்கட்சிகள் ஏடிஎம்கே செய்யாத விஷயம், டிவிகே செய்யாத விஷயம், பிஜேபி செய்யாத விஷயம், நாம் தமிழர் செய்யாத விஷயம், பாமக உள்ளிட்ட எல்லா எதிர்கட்சிகளும், தேமுதிக வந்து தேமுதிக எதிர்கட்சியா எந்த கட்சின்னு சொல்ல முடியல, விடுங்க, அது நடுவில் வச்சிடும். மீதி கட்சிகளும் பார்ப்போம். எல்லா கட்சிகளும் சேர்ந்து அவங்களாம் செய்யாத ஒரு பெரிய கேம்பெயின், அவங்க வீட்டுக்குள்ள இருந்து செய்யக்கூடிய கேம்பெயினை டிஎம்கே வேண்டாம் அப்படின்ற கேம்பெயினை வந்து இளைஞர்கள் வந்து செய்ய போறாங்கன்றத பார்க்குறோம். அவங்க தான் வந்து மேக்சிமம் வந்து இளைஞர்கள்லாம் வந்து பார்க்குறோம் டிஎம்கே மேலே வெறுப்பில் தான் இருக்காங்க அப்படின்ற பார்க்குறோம். ஏகப்பட்ட விஷயம், மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். ஒரு விஷயம் அப்படின்னு இந்த விஷயத்தால் இவர்கள்லாம் திரும்பினார்கள் அப்படின்னு நம்மளால பாயிண்ட் அவுட் பண்ண முடியல. இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது தான் நமக்கு சர்வேலையும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இளைஞர்கள் ஓட்டிங் பேட்டர்னே வேற மாதிரி இருக்கு. பிஜேபி போன்ற கட்சிகளே வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப மினிமல் ஃபேக்டர் அண்ட் இப்போ ரொம்ப அண்ணாமலை அவர்களே இல்லை டவுனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கூட அவங்களே கூட பார்க்குறோம் அந்த செக்ஷன் அப்போ கூட உங்களுக்கு டிஎம்கே சைடு அவங்க போலன்றதை பார்க்க முடிகிறது. விஜய் அவர்கள் பக்கம் பெருசாக கிராவிடேட் ஆகிறாங்க, சீமான் அவர்கள் பக்கம் இருக்காங்க இன்னும், பிஜேபி பக்கம் இருக்காங்க இன்னும். ஸோ இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ஒப்பீனியன் மேக்கர்ஸாக வீடுகளுக்குள் உருவாக இருக்கிறார்கள். ஸோ அந்த சாபம் அந்த விஷயங்கள் அப்படின்றது இப்படி ஆகும் அப்படின்றது திரு அன்புமணி அவர்கள் சொல்லக்கூடியதில் கிட்டத்தட்ட உண்மை அப்படின்றது தான் வந்து நிற்கிறது. ஸோ they are going to be ஒப்பீனியன் மேக்கர்ஸ். வீட்டுக்குள்ள ஒரு ஒப்பீனியன் மேக்கராக இருந்து அந்த ஓட்டை மாற்றக்கூடிய நபராக இருப்பாங்கன்றது தான் தெரியுது. டிவிக்கில் இருக்கிற எல்லாரும் குறிப்பிட்ட மாதிரி ஒரு வீட்லேயும் ஒரு ஓட்டு இருக்கு. விஜய் அவர்கள் சொன்னதில் பாதி உண்மை இருக்குது. எல்லாரும் விசில் அடித்து இது பண்ணுவாங்கன்னு தெரியும். விஜய் அவர்களுக்காக ஒரு ஓட்டு விழும். இப்போ இளைஞர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற மகன்கள்லாம் சொல்கிறாங்க, அப்பா வந்து சில அப்பாக்கள் செய்யலாம், சில அப்பாக்கள் வந்து பையன் சொல்லிட்டான்றதுக்காகவே மாற்றி செய்யலாம். அது அப்பா பையன் காம்போன்றது ஒரு ரெண்டு இருக்குல்ல, அந்த காம்போன்றது ஊரறிஞ்ச விஷயம். எல்லார் வீட்லேயும் எப்படி ஒரு அப்பா பையன் காம்போ இருக்குன்றதை பார்க்கணும். வீம்புக்குனே அப்பா அப்படி சொன்னா பையன் அப்படி செய்வோம், பையன் அப்படி சொன்னா அப்பா அப்படி செய்யறதுன்றது ஊரறிஞ்ச விஷயம். அப்படிதான் ஒரு கெமிஸ்ட்ரி வந்து இருக்கும். ஸோ அதனாலே நடக்கலாம், அதனாலே நடக்காமலையும் போகலாம், அது வேறு விஷயம். பட் ஆனால் ஒப்பீனியன் மேக்கர்ஸாக மாறுவாங்க அப்படின்றது உண்மை. அது வந்து இப்போது இளைஞர்கள் ஓட்டு டிஎம்கே கிடையாது, பட் ஆனால் பெரியவங்க ஓட்டு விழுது அப்படின்னா அந்த செக்ஷனில் ஒரு டேமேஜ் நடக்க இருக்கிறது. அது எவ்வளோ பெரிய டேமேஜ், அது திமுக வீழ்த்த போகிற டேமேஜா அப்படின்றது தெரியல. அதனால தான் அவங்க வந்து மகளிர் அணி மாநாடு, இளைஞர்கள் மாநாடு அப்படின்லாம் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அது உதயநிதிக்காகவும் கனிமொழியர்களுக்காகவும்லாம் பண்ணலை. இதுக்கு மேலே அவங்க 2 பேரும் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னா கிடையாது. 2016-17 செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஏடிஎம்கேவுடைய பேஸாக இருந்த உமன் ஓட்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப நீண்ட காலமாக ஒரு 15 வருஷம் 20 வருஷமா 2000க்கு அப்புறமே ஏடிஎம்கேவுடைய பேஸாக இருந்த உமன் ஓட்டர்ஸ்ன்றவங்க டிஎம்கே பக்கம் 2021 திரும்பினாங்க, 19-21 திரும்பினாங்க.
24லே பெரிய சரிவு இருந்ததுன்றதை பார்க்குறோம். அந்த உமன் பேஸை ரீட்டைன் பண்ணணும் எப்படியாவது அப்படின்னு, அது விஜய் பக்கம் போயிடக்கூடாது, இல்லை பிஜேபி இருக்காங்க, ஏடிஎம்கே இருக்காங்க, இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மோடி அவர்களுக்கு மேலே வந்து ஒரு நல்ல குட்வில் உமனுக்கு எப்பவுமே இருக்குது. ஸோ அப்படி அங்கே போயிடலாமா அப்படின்னு யோசிப்பாங்களோ அப்படின்னு ஒரு டேமேஜ், விஜய் ஒரு டேமேஜ், பிஜேபி என்டிஏ ஏடிஎம்கே இவங்க ஒரு டேமேஜ் பண்ணிடுவாங்களோன்னு, அவங்களுடைய பேஸ் ஒன்று புதுசாக ஈர்த்திருந்ததை மிஸ் பண்ணிடுவாங்களோன்னு பயந்து அவங்க அதை பண்ணுறாங்கிறத பார்க்குறோம். இளைஞர்கள் ஓட்டு என்றைக்குமே கிடையாது, பட் ஆனால் இளைஞர்கள் விஜய் பக்கம் போகிறாங்க. ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரென்த்தை காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குது, நம்ம திருப்பி ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அவங்க புஷ் பண்ணுறதை பார்க்குறோம். ஸோ அவங்க பயப்படக்கூடிய 2 பேஸ், ஒன்று உமன், ஒன்று யூத். அந்த யூத் தான் திரு அன்புமணி சொல்லியிருக்காங்க. எஸ் சார், உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி.